10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம். பொறுத்துக. 4ஆம் வேற்றுமை தொகை செங்காந்தள் தேர்ப்பாகன் மலர்க்கை. வலது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து ஓமை தொகை மதுரை சென்றார் பண்பு தொகை. இப்போ 2வது லைன் எடுத்துக்கோங்க. செங்காந்தள். செங்காந்தள்னா என்ன? செம்மையான காந்தல், செம்மை கூட்டல் காந்தல், அப்படி இல்லைன்னா செழுமையான காந்தல். அது ஒரு பண்பை குறிக்குது. அப்போ 2க்கு என்ன வரணும்? பண்பு தொகை வரணும். அப்போ ஆப்ஷன் சி தப்பு, ஆப்ஷன் டி தப்பு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ பார்க்க வேண்டாம், ஏன்னா 2லையுமே ஃபர்ஸ்ட் இ தான் கொடுத்துருக்காங்க. 4ஆம் வேற்றுமை தொகை மதுரை சென்றார். ஏன் மதுரை சென்றார்? 4ஆம் வேற்றுமை தொகை மதுரைக்கு சென்றார். கரெக்டுங்களா? அப்போ அங்கே கூங்கிற ஒரு வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது. ஐயாள்குன்னு சொல்லுவோம் தெரியுமா? அப்போ 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ, 3 ஆளு, 4 கூ. சரி விடுங்க. அடுத்து தேர்ப்பாகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேரை ஓட்டிய பாகன். அப்போ உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. மலர்கை. மலர்கைனா மலர் போன்ற கை. குழந்தையின் கை மலர் கைன்னு சொல்லுவோம், அதாவது பிஞ்சு கைன்னு சொல்லுவோம்ல. மலர் போன்ற. போன்றங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சு வரதுனால அது என்னவா இருக்கணும்? ஓமை தொகையா இருக்கணும். அப்போ 4த்துக்கு ஆவண்ணா வரணும்.